புதிய 2026 விதிமுறைகளின்படி விமான நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 60% இருக்கைகளை இலவசமாக தேர்வு செய்ய வழங்க வேண்டும். இதன் மூலம் இருக்கை தேர்வுக்கான தானியங்கி கட்டணங்கள் நிறுத்தப்படும். ஒரே PNR எண்ணின் கீழ் முன்பதிவு செய்த பயணிகள் ஒன்றாக, குறிப்பாக அருகருகே அமர வைக்கப்பட வேண்டும். இந்த விதிகள் அனைவருக்கும் சமமான அணுகலை உறுதி செய்யவும், மறைமுக கட்டணங்களை குறைக்கவும், குடும்பங்களுக்கான இருக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளன. அதிக இருக்கை தேர்வு கட்டணங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் விமான நிறுவனங்கள் ஒவ்வொரு விமானத்திலும் குறைந்தபட்சம் 60% இருக்கைகளை இலவசமாக வழங்க வேண்டும். ஒரே முன்பதிவு எண்ணை கொண்ட பயணிகளுக்கு அருகருகே இருக்கைகள் ஒதுக்கப்பட வேண்டும். குறிப்பாக குழந்தைகள் உட்பட குடும்பத்தினரை ஒன்றாக அமர வைப்பதற்கு இது அவசியமாகும். ஒரு சில விமான நிறுவனங்கள் தங்கள் விமானத்தின் ஏறக்குறைய 85 முதல் 90% இடங்களுக்கு கட்டணம் வசூலித்து வந்தன. இதனால் பின் வரிசைகளில் உள்ள சில நடை இருக்கைகள் மட்டுமே காலியாக இருந்தன. முன்பதிவு செய்த பயணிகள் இனி ஒன்றாக, முன்னுரிமையாக அருகருகே உள்ள இருக்கைகளில் அமர வேண்டும். விமான நிறுவனங்கள் விருப்பமான இருக்கைகளுக்கு கூடுதல் கால் நீட்ட வசதி உள்ள அல்லது முன் வரிசைகளில் உள்ள இருக்கைகள் போன்றவை கட்டணம் வசூலிக்கலாம் என்றாலும், விமானத்தின் பெரும்பகுதி இருக்கைகள் இலவசமாக தேர்வு செய்ய கிடைப்பதை அவை உறுதி செய்ய வேண்டும். இது கூடுதல் கட்டணமின்றி ஜன்னல் அல்லது நடைபாதை ஓர இருக்கையை தேர்ந்தெடுக்கலாம். டிக்கெட் வாங்கிய 48 மணி நேரத்திற்குள் முன்பதிவை கட்டணமின்றி ரத்து செய்யலாம் அல்லது மாற்றியமைக்கலாம். இலவச பெயர் திருத்தம் முன்பதிவு செய்து 24 மணி நேரத்திற்குள் விமான நிறுவனத்தின் இணையதளத்தில் நேரடியாக சிறு எழுத்துப் பிழைகளை இலவசமாக திருத்திக் கொள்ளலாம். முன்பதிவுகளுக்கான கடன் அட்டைகள் பணம் திரும்பப் பெறுதல் 7 நாட்களுக்குள்ளும், மற்ற முறைகளுக்கு 14 நாட்களுக்குள்ளும் செயல்படுத்தப்பட வேண்டும். ரத்து வரம்பு கட்டணங்கள் அடிப்படை கட்டணம் மற்றும் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. கூடுதல் செயலாக்க கட்டணங்கள் எதுவும் அனுமதிக்கப்படாது என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.